எல்லாம் நல்லா இருக்கீங்களா தங்கம்? மேலே தள்ளிடாதீங்க தங்கம். இல்லை, நாங்கள் மேக்கப் போடாமல் எதுவும் போடாமல் இப்படி இருந்தால் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? அப்படி இருந்தால் தான் ஃபாலோ பண்ணுவீங்களா? என்ன பண்ணுறதாங்க, எங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி. அதான் காலையில் ஒரு பாப்பா போச்சு, ஏக்கா என்னக்கா எப்போ பார்த்தாலும் இங்கனையே இருந்துட்டு வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி. நான் இருக்கிற இடத்துல தானே இருந்து வீடியோ போட முடியும். உங்களுக்கு மாதிரி எங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ண ஆள் இருந்தால் நாங்களும் அப்படி போவோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, நாங்கள் என்ன பண்ண முடியும்? பார்த்தீங்களா, இந்த கிழிஞ்சு போச்சு தார்பாய், இத்து போய் பிஞ்சு போயிடுச்சு. அந்த தார்பாய் வாங்குறது கூட எங்களுக்கு நிலமை இல்லாமல் நாங்கள் இப்படி உட்காந்துட்ருக்கேன். இத்து போய் காற்றடிச்சு பூரா பிஞ்சு போயிடுச்சு. இன்னும் மழை வந்துச்சுன்னா தார்பாய் வச்சு சுற்றி கட்டி வச்சுட்டு தான் உட்காந்துருப்பேன். அதுக்கே இல்லாமல் அப்படி சூழ்நிலையில் இருக்குது. நான் அப்புறம் எங்கே போய் போடுறது? ஏன் நான் இப்படி இருக்கேன்னு சொன்னால், இங்கே நல்லவங்களும் வர்றாங்க, கெட்டவங்களும் வர்றாங்க. எத்தனையோ ஒரு எதிர்ப்பை சந்திச்சு எல்லாத்தையும் மரத்தில், காய்ச்ச மரத்தில் கல் எடுத்து எறிவாங்க. அது மாதிரி நான் அந்த இடத்துல உட்காந்து நல்லவங்களும் கல் எடுத்து எறிகிறாங்க, கெட்டவங்களும் கல் எடுத்து எறிகிறாங்க. அந்த சூழ்நிலையில் உட்காந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, அத்தனை இதை தாண்டி நான் போடுறேன் அப்படின்னா, என்னோடய மனசுக்குள்ளே இருக்க காயத்தை சொல்லி ஆற்றுறதுக்கு வேறு யாரும் இல்லை. அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்லி இந்த இதெல்லாம் புலம்ப வேண்டியதாகிடுச்சு. ஏதோ நீங்களாச்சும் இறக்கப்பட்டு ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா, அதுவும் இல்லை. யாருக்கிட்ட போய் நான் சொல்லுவேன்? அப்புறம் நாங்கள் எந்த மேக்கப் பண்ணுறது, எந்த இதை என்ன வச்சு பண்ணுறது? குடிச்சிட்டு எங்கன்னா அவ்வளோ பேர் வருவாங்க. அவங்கக்கிட்ட உட்காந்து நாங்கள் என் காலத்தை தள்ளிட்டு இந்த கூலை காய்ச்சி விற்றுக்கிட்டு என்னோட நிலமை நான் என்ன பண்ணுறது? நான் இதில் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னோடய குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம், அதில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த கட்டாயத்தில் எனக்கு வேறு எங்கேயும் போக வழி தெரியல. வேறு இதான போகிறதுக்கும் என் மனசுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. அதனால தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். எங்களோட கஷ்டத்துக்காக தான் இதுக்குள்ளே நான் வந்ததே. அதுக்காக நான் மேக்கப் பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு இல்லை. 1008 சூழ்நிலையை தாண்டி 1008 இதை போடுறதுக்கே 1008 பேசுகிறாங்க. அத்தனையும் தாண்டி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன்.